வணக்கம். இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மகம் என்பது ஜெகத்தை ஆளும் என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் எல்லோரும் இந்த யோகம் எல்லோருக்கும் அமைந்திடுவதில்லை. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஜெயலலிதா அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழக முதல்வராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த யோகம் இருந்திருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. சுதந்திர மனப்போக்கை கொண்டிருப்பாங்க. தங்களுடைய விஷயங்கள்ல மற்றவர்கள் ஈடுபடுவதை விரும்ப மாட்டாங்க. எதையாவது சாதிக்க வேண்டும் என்று வேட்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. கடவுள் மேல் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பார்கள். எப்போதும் உண்மையை பேசுபவர்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். அதுபோல இவர்களிடம் கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர்கள். அனுபவ அறிவு நிரம்ப பெற்றவர்கள். நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களது நேர்மையை அடையாளமாகவும் பலமாகவும் இருக்கும். கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வியில சிறந்து விளங்குவாங்க. மருந்து, மாந்திரீகம், ஜோதிடம், சரித்திரம், தர்க்க சாஸ்திரம், புராணம், இதிகாசம் ஆகியவற்றெல்லாம் புகழ் பெற்று விளங்குவாங்க. அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கடினமான பணியையும் செய்து முடித்து விடுவார்கள். அதாவது யாருமே செய்ய முடியாத காரியத்தெல்லாம் அவங்க செய்வாங்க. அடுத்து பரந்த மனப்பான்மையும் சிறந்த நிர்வாகத்திறனையும் பெற்றவர்கள். அதனால தான் அவங்க அவ்வளோ நிர்வாகத்திறன் பெற்று விளங்கியிருக்காங்க. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அடுத்த எந்த பணியாக இருந்தாலும் தானே முன்னின்று செயலாற்ற வேண்டும் என்று எண்ணுபவர்கள். பலர் பேராசிரியர், நடிகை, ஆடை வடிவமைப்பு, விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள். வக்கீல், நீதிபதி, ஜோதிட நிபுணர், வீட்டு உள் அலங்காரம், கட்டிட வடிவமைப்பாளர், புராதன கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவாங்க. அடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதையும் முன்கூட்டி அறியும் திறன் பெற்றவர்கள் என்பதால் குடும்பத்தில் அனுசரித்து செல்வாங்க. காதல் திருமணம் செய்வதையே விரும்புவாங்க. இளம் வயதிலே சுக்கிர திசை வருவதால் விரைவில் திருமணம் நடைபெறும். எப்போதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பாங்க. மனைவி, பிள்ளைகள் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. இவர்களிடம் உதவி பெற்று வாழ்பவர்கள் முன்னால் முகஸ்துதி பாடிவிட்டு பின்னால் தூற்றிக் கொண்டிருப்பார்கள். அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும். சிறுநீரக பிரச்சனையும், இதய பிரச்சனையும், தண்டுவட பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அடுத்து மகம் நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது. அடுத்து சிம்மராசியை சேர்ந்த அந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்ற எப்போதும் சிந்தனையில் மூழ்கியே இருப்பாங்க. சிறந்த தெய்வ பக்தியை கொண்டவர்கள். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. பிடிவாத குணம் கொண்டவங்க. அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மையுடையவர்கள். புகழ் பெறுவதற்காக எதையும் இழக்க துணிப்பவர்கள். பேச்சிலும் வாதத்திலும் திறமை மிக்கவர்கள். நிர்வாக திறமை கொண்டவர்கள். கல்வியில் ஆர்வமுடையவர்கள். உண்மை பேசுபவர்கள். தோல்வியை தாங்கும் சக்தி இவர்களுக்கு இல்லை. நியாயமான கோபமும் குணமும் ஒருங்கே பெற்றவர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவாங்க. குறைந்த நேரமே தூங்குவாங்க. கவர்ச்சியான உடல் அழகை பெற்றவர்கள். சிற்றின்பத்தில் ஈடுபட உள்ளவர்கள். சுகபோகங்களை சிறு வயதில் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். கலை மீது அதிக ஆர்வத்தால் உயர்கல்வியில் தடைகள் ஏற்படும். அடுத்து தொழில் முனைவராக இருக்கவே விரும்புவார்கள். யாரிடமும் கை கட்டி பணிபுரிய விரும்பாதவர்கள். பேராசிரியர்கள், நடிகர், நடிகை, ஆடை வடிவமைப்பாளர், விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள். மருந்து, மாந்திரீகம், ஜோதிடம், சரித்திரம், இதிகாச, புராணம் இதிலெல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. எந்த காலத்திலும் தனித்தன்மையோடு காணப்படுவாங்க. தங்களுக்கான விஷயத்துல அடுத்தவர் தலையிட்ட விரும்பாதவங்க இவங்க தான். அடுத்து தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். இளம் வயதிலேயே வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகத்தை பெற்றவர்கள். மகம் பார்த்தால் மகம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதன் அதிபதி செவ்வாய் பகவான். சொத்துக்கள் சேர்ப்பதில் ஆசை கொண்டவர்கள். நல்ல அழகான தோற்றத்தை பெற்றவர்கள். எளிதில் பிறரை வசீகரிக்கும் குணங்களை பெற்றவர்கள். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சிவசப்படுவாங்க. குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர்கள். அடுத்து மகம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் பாதத்தை ஆட்சி செய்வது சுக்கிரன். பிறருக்கு உதவும் இரக்க குணம் கொண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்களிடம் மிகுந்த பற்று மற்றும் பாசம் கொண்டவர்கள். இசை, நடனம், நாடகம், தகவல் தொடர்பு துறைகளில் கோலாச்சுவார்கள். ஆத்திரத்தோடு அனுதாபமும் இவங்களுக்கு இருக்கும் கூடவே. அடுத்து மகம் 3ஆவது பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் இந்த பாதத்தை ஆள்கிறார். எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள். சொன்ன சொல் தவற மாட்டாங்க. இனிமையான இல்லறம் அல்லது பற்றில்லாத துறவரம் என்று எல்லைகளுக்கு அப்பால் சிந்திக்கும் குணம் கொண்டவர்கள். தெய்வ பக்தியும் பிறருக்கு உதவுகின்ற குணத்தையும் பெற்றவர்கள். மகம் 4ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதன் அதிபதியாக சந்திரன் ஆள்கிறார். பேராசை, பொறாமை, முன்கோபம் போன்ற குணங்களை கொண்டவர்கள். சுயநலவாதிகள். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவர்கள். நன்றியை மறப்பவர்கள். எப்போதும் தன் முதன்மையான திகழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அடுத்து மகர் நட்சத்திரத்துக்கான கோயில் பார்த்தோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். தாயார் மரகதவல்லி, மாணிக்கவல்லி,
மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் அகல இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர். மாசி மகத்தன்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்நாளில் வேண்டிக் கொள்வது விசேஷம். நோய் நிவர்த்தி செய்வதற்காக சிவன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுகிறார்கள். வீடுகளில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் குறை நீங்க சிறப்பு பூஜைகள் இங்க வந்து செய்கிறாங்க. இதாங்க மகம் நட்சத்திரத்துக்கான பாதங்கள் பலன். நன்றி, வணக்கம்.